மீன ராசி அன்பர்களே, 2026 ஆகஸ்ட் மாத ராசிபலனை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு பல சிறப்பான கிரக அமைப்புகள் காணப்படுகின்றன. குறிப்பாக உச்ச பலம் பெற்ற குரு பகவானின் 5ஆம் வீட்டு சஞ்சாரமும் உங்கள் ராசியின் மீது விழும் குருவின் அருள் பார்வையும் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலமாக அமைகிறது. வாழ்க்கையின் பல துறைகளில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இது அமைகிறது. குரு பகவான் மாதம் முழுவதும் கடக ராசியில் உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. கல்வி, குழந்தைகளின் முன்னேற்றம், படைப்பாற்றல், பூர்வ புண்ணிய பலன், முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் மன மகிழ்ச்சி ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். மேலும் குருவின் சிறப்பு பார்வை விருச்சிகம், மகரம், மீனம் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது. இதனால் உங்கள் ஜென்ம ராசியே குருவின் அருள் பார்வையை பெறுகிறது. மன அமைதி, தன்னம்பிக்கை, தெளிவான சிந்தனை மற்றும் நல்ல முடிவுகளை எடுக்கும் திறன் அதிகரிக்கும். அதோடு 9ஆம் மற்றும் 11ஆம் வீடுகளும் குருவின் அருள் பார்வையை பெறுவதால் பாக்கியம், உயர்கல்வி, வெளிநாட்டு வாய்ப்புகள், வருமான உயர்வு மற்றும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். சூரியன் ஆகஸ்ட் 17 வரை சூரியன் கடக ராசியில் உங்கள் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த காலத்தில் குழந்தைகள், கல்வி மற்றும் புதிய முயற்சிகளில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு சூரியன் சிம்ம ராசிக்கு உங்கள் 6ஆம் வீட்டிற்கு செல்கிறார். கோசாரப்படி இது மிகவும் சுபமான அமைப்பு. போட்டிகளில் வெற்றி, வேலை வாய்ப்பில் முன்னேற்றம், உடல் நலத்தில் நல்ல மாற்றங்கள் மற்றும் எதிரிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் உங்கள் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். வீடு, சொத்து மற்றும் குடும்ப விஷயங்களில் அமைதியான அணுகுமுறையை கடைபிடிப்பது நல்லது. முக்கிய முடிவுகளை அவசரப்படாமல் எடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும். புதன் ஆகஸ்ட் 17 வரை புதன் கடகத்தில் உங்கள் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, திட்டமிடல் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. ஆகஸ்ட் 17க்கு பிறகு புதன் சிம்மத்தில் உங்கள் 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார். கோசாரப்படி இது சுபமான அமைப்பு. வேலை, போட்டித் தேர்வுகள், நிர்வாகத்திறன் மற்றும் அலுவலக பணிகளில் முன்னேற்றம் காணலாம். சுக்கிரன் ஆகஸ்ட் 1 வரை சுக்கிரன் சிம்மத்தில் உங்கள் 6ஆம் வீட்டில் இருப்பதால் உடல்நலம் மற்றும் பணிச்சுமையில் கவனம் செலுத்துவது நல்லது. அதன் பிறகு சுக்கிரன் கன்னி ராசிக்கு உங்கள் 7ஆம் வீட்டுக்கு செல்கிறார். திருமண வாழ்க்கை, கூட்டுத் தொழில் மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் இனிமையான சூழ்நிலைகள் உருவாகலாம். புரிந்துணர்வுடன் செயல்பட்டால் உறவுகள் வலுப்படும். சனி பகவான் மாதம் முழுவதும் உங்கள் ஜென்ம ராசியான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். இது 7.5 சனியின் ஜென்மச் சனி காலமாகும். சில செயல்கள் எதிர்பார்த்ததை விட மெதுவாக நடைபெறலாம். ஆனால் இந்த காலம் உங்களை மனதளவில் வலிமையானவராக மாற்றும். ஒழுக்கம், பொறுமை மற்றும் இறைநம்பிக்கையுடன் செயல்பட்டால் நீடித்த வெற்றிக்கான அடித்தளம் உறுதியாக அமையும். ராகு உங்கள் 12ஆம் வீட்டில் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறார். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக பயணம், தியானம் மற்றும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவது மன அமைதியை அதிகரிக்கும். கேது உங்கள் 6ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். கோசாரப்படி இது சுபமான அமைப்பு. போட்டிகளில் வெற்றி, எதிரிகளை வெல்லும் திறன், உடல்நல முன்னேற்றம் மற்றும் மன உறுதி அதிகரிக்கும். இந்த மாதத்தில் கவனிக்க வேண்டியவை: கல்வி மற்றும் குழந்தைகள் தொடர்பான வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்துங்கள். தேவையற்ற செலவுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் அமைதியான அணுகுமுறையை கடைபிடிக்கவும். உடல்நலத்திற்கும் ஓய்விற்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். ஆன்மீக பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவானுக்கு மஞ்சள் மலர் சமர்ப்பித்து வழிபடுங்கள். சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள். தினமும் ஓம் நமோ நாராயணாய அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்தால் மன அமைதி,
பாக்கியம் மற்றும் தெய்வ அருள் அதிகரிக்கும். மாதத்தின் மொத்த பலன். ஆகஸ்ட் 2026 மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உயர்வு, கல்வி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை அளிக்கும் சிறப்பான மாதமாக அமைகிறது. 5ஆம் வீட்டில் குருவின் சுப சஞ்சாரமும் உங்கள் ராசியின் மீது விழும் குருவின் அருள் பார்வையும் இந்த மாதத்தின் மிகப்பெரிய பலமாகும். சூரியன் மற்றும் புதன் 6ஆம் வீட்டிற்கு பெயர்வதால் வேலை மற்றும் போட்டிகளில் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஜென்மச்சனி காரணமாக சில காரியங்கள் தாமதமானாலும் இறை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நிலையான முன்னேற்றமும் மனநிறைவும் நிச்சயமாக கிடைக்கும்.